குப்பையை கூட நன்றி தம்பி, குப்பையை கூட நாம தெய்வமா பார்த்தோம், உண்மை. அதனால்தான் குப்பு சாமின்னு பேர் வைப்பாங்க, குப்பமால்னு பேர் வைப்பாங்க. வாழை இலையில சாப்பிட்டு கொல்ல பக்கம் போடுவோம், அது 16 மணி நேரத்துல மக்க ஆரம்பிச்சிடும். வாழை பழத்தை சாப்பிட்டு தோலை கொண்டு போய் தொலியை கொண்டு போய் வெளியில போடுவோம், அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மண்ணில் மக்கும் போது அது சாப்பிடும் போது உரமாகும். அப்ப மண்ணை மலடாக்காத ஒரு வாழ்வியல்ல தான் நாம் இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த ரீசைக்கிள் பண்றதும் இந்த ரீயூஸ் பண்றதும் காலத்தின் தேவையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுக்க ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். அப்படி சரியா அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ் பண்ணலாம்னா என்ன பிரச்சனை வரும்? மான்சூன் ஸ்டார்ட் ஆக போது, மழை வரப்போகுது. மழை ஒரு 6 to 7 சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வந்தா நம்ம சமாளிக்கலாம். அதை விட அதிகமா வந்தா உடனே கொஞ்சம் தண்ணி தேங்கும். தேங்கின தண்ணி ஹை டைட்ல இருந்து லோ டைடா மாறுறது கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அந்த நேரத்துக்கு பிறகும் லோ டைடா மாறலன்னா எல்லா சாலிட் வேஸ்டும் போய் அடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி அடைக்க கூடாது, அடைச்சதை எடுக்கணும். அதற்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமா தான் மழைநீர் வடிகால் பணிகள் செஞ்சு வச்சிருக்காங்க. இவ்வளத்தையும் மீறி ஒரு டிசாஸ்டர் வரும்போது வருவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கை செய்வது, அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு கூட்டங்களை நம்முடைய நகராட்சி சார்பாக நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த எல்லா இடத்துலையும் எங்கேயாவது லீக்கேஜ் இருந்தா, எங்கேயாவது இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஒப்பந்தங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். பணியிட மாறுதல்களில் ஆன்லைன் கலந்தாய்வு கொண்டு வரப்படும். காலி பணியிடங்கள் வெளிப்படையாக நிரப்பப்படும். மொத்தத்தில் மக்கள் மயமான வெளிப்படையான பொறுப்புணர்வு உள்ள தொழில்நுட்பம் சார்ந்த நகர்ப்புற நிர்வாகத்தை உருவாக்குவதே எங்களுடைய மாண்புமிகு முதல்வரின் லட்சியம் என்பதை இந்த மன்றத்தில் கூறிக்கொண்டு, நம்ம எம்எல்ஏ லதா அம்மா அவர்கள் சில கேள்வி கேட்டாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம் நகராட்சிகளும், திட்டச்சேரி, வேளாங்கண்ணி, கீழ்வேலூர் மற்றும் தலைஞாயிறு பேரூராட்சிகளும், திருமருகல், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், கீழையூர், தலைஞாயிறு, இது மாதிரி 980 ஊரக குடியிருப்புகளும் பயன்பெறும் வகையிலான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு திட்ட மதிப்பீடு ரூபாய் 1782.49 கோடிக்கு தயாரிக்கப்பட்டு ஜல்ஜீவன் மிஷன் திட்ட நிதி மற்றும் அம்ருத் 2.0 திட்டத்தின் மூலம் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு தற்போது மணிகள் அந்த எல்லா பணியும் கிட்டத்தட்ட 99% முடிவடைந்து சோதனை ஓட்டத்தில் இருக்கு. இத்திட்டத்தின் சோதனை ஓட்டம் முழுமையாக 15/9/2026 நிறைவுற்று பயனாளிகளுக்கு வரையறுக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் கடிகாரங்களின் கருணைக்கு நன்றி கூறி, இன்னும் தமிழ் வளர்ச்சி, அச்சு, செய்தி விளம்பர துறையை பத்தி ஒரு நிமிடம் சொல்றேன். இந்த எல்லா துறைகளையும் நவீனமயமாக்குது. அச்சு துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல இயந்திரங்கள் நாள்பட்ட இயந்திரங்களா இருக்கு. நீங்க இப்ப கையில வாங்கியிருக்கீங்க பாருங்க, கொள்கை விளக்க குறிப்பு, அறிவிப்பு. இங்க இருக்கிற ஒவ்வொரு காகிதத்துக்கு பின்னாடியும் அங்க அந்த இயந்திரத்தோடு போராடி கொண்டு இருக்கிற ஒரு தொழிலாளியினுடைய வேர்வை இருக்கு. அப்ப அவர் அதை பாதுகாப்பா ஹேண்டில் பண்ணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட எங்களுக்கு எல்லாம் பதப்பதைப்பா இருக்கும். டே நைட்டா வேலை பார்க்கறாங்க. அப்ப அதை நவீனப்படுத்தணும். எனக்கு கொடுக்கப்பட்ட துறைகள்லாம், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு யாருக்கு கிடைக்கும்? பொன்னான வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்னுடைய முதல்வர். அதை நான் இப்படி பிரிச்சுக்குவேன். நேற்று இன்று நாளைன்னு பிரிச்சுக்குவேன். நேற்று என்பது என்ன? தமிழ் வளர்ச்சித்துறை, நேற்றினுடைய தொன்மை. இன்று என்பது என்ன? செய்தி விளம்பரம், நகராட்சி. இன்று தினந்தோறும் நடப்பதை உலகத்தோடு உறவாடக்கூடிய ஒரு தன்மை. நாளை என்பது என்ன? வருங்கால தலைமுறை உருவாக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை. அதுதான் இந்த உலகத்துக்கு நாம் செய்யக்கூடிய நன்மை. இப்படி நேற்று, இன்று, நாளைன்னு எல்லா துறைகளையும் ஒரு தொலைநோக்கு பார்வை. உடனடி இலக்கு என்ன? அது இந்த மாசத்துல அச்சீவ் பண்ணு. தொலைதூர இலக்கு என்ன? அது ஒண்ணு அச்சீவ் பண்ணுன்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இதையெல்லாம் மேம்படுத்தி, முன்பு கடந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன நன்மைகள் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதுல ஒண்ணு கூட நிறுத்துற எண்ணமே இல்லைங்க. போட்டி போட்டு அதை விட சிறப்பாக பெரிதாக அதை செய்யக்கூடிய எண்ணம் தான் நம்முடைய அரசுக்கு இருக்கிறது என்பதை கூறி, எனக்கு பெருந்துணையாக இருக்கக்கூடிய என்னுடைய இயக்குனர் அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கும், என்னுடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செயலாளர் அண்ணன் ராஜாராம் அவர்களுக்கும், பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு தூணாக இருக்கக்கூடிய சந்திரமோகன் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கும், ஜெயந்தி, சஜீவனா, சுதன், லதா, நரேஷ், பழனிசாமி, சசிகலா, சுகன்யா, லதா, சேதுராம வர்மா, ராமேஸ்வர முருகன், உஷாராணி, குப்புசாமி, உமா உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் நன்றி சொல்லி, அதே போல திரு ககதீப் சிங் பேடி, திரு மதுசூதன ரெட்டி, திரு GS சமீரன், ஆனந்த், தினேஷ் பொன்ராஜ், கவிதா ராமன், பிரியங்கா, சிம்ரன்ஜித், கணேசன் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் யாருடைய பேரும் விட்டு போனா கோச்சுக்கதை, உங்களை அத்தனை பேரையும் சொல்லி நன்றி பாராட்டி, என்னுடைய பள்ளி கல்வித்துறை அறிவிப்புகளை உங்க அனுமதியோடு அவைக்கு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, அதோடைய தலைப்புல முக்கியமானதை மட்டும் நான் படித்து காட்ட உங்களை அனுமதி கோருகிறேன். பள்ளிக்கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்புகள். தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் TN அறிவு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அறிவு ஃபவுண்டேஷன்
எந்த ஒரு திட்டத்திற்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு இந்த கல்வியை எப்படி அறிமுகப்படுத்துறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபவுண்டேஷன் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிவு டிஸ்கவரி, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை அறிவு என்ற வளர்ச்சி கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு தொடக்க நிலையிலேயே ஒரு வலுவான அடித்தளத்தையும், நடுநிலையில ஒரு ஆழமான புரிதலையும், உயர்நிலையில வாழ்வியலையும், பணி வாய்ப்பு மற்றும் எதிர்கால திறன்களையும் மாணவர்களிடம் உருவாக்கும் வகையில் இந்த TN அறிவு திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்து ஓடி விளையாடு, மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணர்ந்து விளையாட்டில் ஆர்வத்தை ஊக்குவிக்க ஓடி விளையாடு முன்னெடுப்பு கீழே இதை நாங்க கொண்டு வரோம். ஆம், இனி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் PT பீரியட் ஓடி விளையாடு இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு நாங்கள் பரிசளிக்கிறோம். நன்றாக ஓடி விளையாடி தினந்தோறும் PT பீரியடுக்கு போய் அங்க அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸையும் பழகி டெக்ஸ்ட் புக்கை தாண்டி பாட புத்தகத்தை தாண்டி அந்த மைதானத்துக்குள்ள எதுவும் கத்துக்க முடியும் என்பதை அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்டாரு. அவருக்கும் இந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து மாண்புமிகு முதல்வர் பரிசாக தந்திருக்காரு. அவருக்காக இன்னொரு முறை இந்த திட்டத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, சீருடை தொடர்ச்சியா பல சீருடைகள் கொடுத்துக்கிட்டே வரும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஸ்கர்ட் தரோம் நம்ம மாணவிகளுக்கு. ஒரு சறுக்கு மரம் இருக்கு, இந்த ஸ்கர்ட்டை போட்டுட்டு சறுக்கு மரத்துல ஓடி விளையாடும் பொழுது ஒரு சின்ன அசௌகரியம் அந்த குழந்தைக்கு வரும். அதற்கு பதிலாக என்ன பண்றோம், இந்த இலவச சீருடையோடு சேர்த்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி, டிஷர்ட், ட்ராக் பேண்ட், நிறைய குழந்தைகளுக்கு இது பயன் தருங்க. சீருடைகள் சிறப்பு, விளையாட்டில் தன்னம்பிக்கை. நிறைய குழந்தைங்க இந்த சீருடையெல்லாம் ஏழை குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல போடுறதுக்கு தனியா துணி இருக்காது, அந்த யூனிஃபார்மோடய இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பூக்கடையில ஒரு பழக்கடையில எங்கேயோ இருப்பாங்க. ஆனா இந்த உடை என்ன தெரியுமா, துவைச்சு போட்டீங்கன்னா 2 மணி நேரத்துல காஞ்சிரும், அவ்வளவு சீக்கிரம் கிழியாது. மெயினா நீ நல்லா ஓடி விளையாடு பாப்பா என்று அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஜெர்சியை எங்களுடைய அரசு பள்ளி குழந்தைகளுக்கு தருவதற்கான அறிவிப்பை நாங்கள் தருகிறோம். திறன் பிளஸ், ஒவ்வொரு மாணவரும் திறனுடன் ஒவ்வொரு வகுப்பும் வெற்றியுடன் என்ற இந்த நோக்கத்தை செயல்படுத்தும் வகையில் அரசு பள்ளிகளில் 2 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் எழுத்தறிவு எண்ணறிவு திறன்களை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் 10.5 லட்சம் மாணவர்கள் பயனடையும் வகையில் திறன் பிளஸ் ரூபாய் 12.05 கோடியில் விரிவாக்கம் செய்யப்படும். தமிழ்நாடு தன்னிலை கற்றல் திட்டம் TN பால் தமிழ்நாடு பர்சனலைஸ்ட் அடாப்டிவ் லேர்னிங், ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்துவமான கற்றலை வலுப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த தமிழ்நாடு தன்னிலை கற்றல் திட்டம் முதற்கட்டமா 500 அரசு நடுநிலை பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இதை நான் செயல்படுத்த போறோம். இனி 6ஆம் வகுப்பு முதல்ல அரசு பள்ளிகளில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு கருப்பொருளாக மாறுது. TN ஸ்பார்க் இன்றைய மாணவர்களினுடைய நாளை தொழில்நுட்ப முன்னோடிகளாக மாற்றுவதற்கான ஒரு திட்டம். அடுத்து வெற்றி பாதை, கனவுகள் உயரட்டும், வெற்றிக்கான வாய்ப்புகள் பள்ளிக்கே வரட்டும் என்ற நோக்கில் 172 அரசு மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேசிய அளவிலான உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகள் வெற்றி பெற்று நாட்டின் உயர்கல்வி முன்னணி நிறுவனங்கள் இடம்பெறும் வகையில் வெற்றி பாதை திட்டம் ரூபாய் 22.36 கோடியில் செயல்படுத்தப்படும். மகிழ்வுடன் முன்னேறு. நீங்க பார்த்திருப்பீங்க, காலையில இந்த பள்ளிக்கூடம் போற பசங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று எடுத்துட்டு போவாங்க. தெரியல, நிலாக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட அவ்வளோ வெயிட் எடுத்துட்டு போயிருப்பாரான்னு தெரியல, தூக்க முடியாம தூக்கி முதுகெல்லாம் வலிச்சு. இந்த மகிழ்வுடன் முன்னேறு என்னன்னா, மாதத்தில் ஒரு முறை இனி நோ பேக் டே. அன்னைக்கு புத்தக பையும் கிடையாது, புத்தகமும் கிடையாது, பசங்க நிம்மதியா பள்ளிக்கூடம் வரலாம். அந்த புத்தக பை சுமை குறைப்பதன் மூலமாக மனசுமை குறையும். அதுக்கு பதிலாக அவங்க டெக்ஸ்ட் புக்கை தாண்டி அதுல ஒரு படம் கூட வரும். மகிழ்வுடன் முன்னேறு திட்டத்தின் மூலமா 6279 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ரூபாய் 1.89 கோடியில் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கலை, அவர்களுக்கு நுண்கலை, அவர்களுக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள், அவர்களுக்கு வாழ்க்கை கல்வி அங்க வந்து சொல்லி தரப்படும். அடுத்து வாசிப்பை நேசிப்போம். வாசிப்பை நேசித்து அறிவை சுவாசிக்க அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு நாளிதழ்களும் பொது நூலகங்களிலிருந்து நூல்களும் தொடர்ந்து வழங்க வாசிப்பை நேசிப்போம் திட்டம் ரூபாய் 1.45 கோடியில் செயல்படுத்தப்படும். நடுநிலை பள்ளிகளுக்கு 150 சிறார் நூல்கள், உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு 200 நூல்கள், மேல்நிலை பள்ளிகளுக்கு ஒரு தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ், தினந்தோறும் செய்தித்தாள்கள் இனி அரசு பள்ளிகள்ல அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும். படிப்பாங்க, வாசிப்பை நேசிப்பாங்க. படிச்சதால தான் இங்க நிறைய பேர் இங்க வந்திருக்கிறோம். படிப்பு இந்த பாடத்திட்டத்தை தாண்டி இந்த நாட்டு நடப்பையும் சேர்த்து அந்த குழந்தைகள் படித்துக் கொள்ள போகிறாங்க. அடுத்த அறிவிப்பு, இந்த அறிவிப்பின் பேரு தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு. மாணக்கர்களுக்கு நிறைய படைப்பாற்றல் இருக்கும், கவிதை எழுத வரும், தமிழ்ல ஒரு குழந்தை நல்லா பேசும். தமிழ் சார்ந்த திறமைகளை காட்டி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களை உலகிற்கு காட்டுவதற்காக இந்த தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு என்ற சரித்திர பிரசித்தி பெற்ற இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம். இதன் மூலமாக இந்த கல்வியாண்டுல 13,259 பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்படும். இப்படி ஒரு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல ஜெயிச்சதால தான் என் வாழ்க்கையே மாறி போய் இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சருக்கு நான் நிக்கிறேன். என்னை போல இன்னும் நிறைய குழந்தைகள் திறமை செய்ய வெளியே வரட்டும்.